அன்பானவர்களே, இன்று நம்முடைய தாயார் திருச்சபையானது புனித பதுவை அந்தோனியாருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. கோடி அற்புதர் என்று சிறப்பாக இவர் அழைக்கப்படுகின்றார். காரணம் என்ன தெரியுமா? இவர் உயிரோடு வாழ்ந்த நாட்களிலே மாத்திரமல்ல, இறந்த பிறகும் இன்று வரை ஏராளமான அற்புதங்களை, புதுமைகளை மக்களுக்கு செய்து கொண்டே இருக்கின்றார். எங்கெல்லாம் புனித பதுவை அந்தோனியாருடைய ஆலயம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மக்கள் ஜாதி மத இன வேறுபாடு இன்றி போய் கலந்து அங்கே அந்தோனியாரிடம் ஜெபித்து அவரிடம் இருந்து வரங்களை பெற்றுக்கொண்டு வருவதை இன்றும் நாம் காண முடியும். புனித அந்தோனியார் லிஸ்பன் நகரிலே 1195 ஆண்டிலே பிறந்தார். இவர் இந்த மண்ணுலகில் வாழ்ந்த காலம் 36 ஆண்டுகள் தான். ஆனால் வாழ்ந்த ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் இயேசுவுக்காக வாழ்ந்தவர். இவருடைய வாழ்க்கையை பற்றி நாம் படிக்கின்ற பொழுது அநேக காரியங்களை குறித்து நாம் வியக்காமல் இருக்க முடியாது. ஆனாலும் கூட 3 காரியங்களை மட்டும் நாம் சிறிது சிந்தித்து ஜெபிக்க நாம் இப்பொழுது காத்திருக்கிறோம். முதலாவதாக, புனித அந்தோனியார் இந்த உலகத்து செல்வங்களை நாடாதவராக ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவை ஆதாயமாக்கிக் கொள்வதற்காகவே அவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதையும் அர்ப்பணித்தார் என்றால் அது மிகையாகாது. புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் முதலிலே புனித அகுஸ்டின் சபையிலே சேர்ந்தாலும் இயேசுவுக்காக தான் வேத சாட்சியாக மரிக்க வேண்டும், இறை வார்த்தை மக்களுக்கு அறிவித்து இரத்தத்தை இயேசுவுக்காக சிந்த வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு புனித பிரான்சிஸ்கன் சபையிலே சேருகின்றார். ஆனால் கடவுளுடைய திட்டம் வேறு விதமாக இருந்தது. அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய வார்த்தையை போதித்தே மக்களை இயேசுவிடம் கொண்டு வந்தவராக இருக்கின்றார். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதே அவருடைய நோக்கமாக இருந்தது. ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து விட்டான் என்றால் அதனால் அவனுக்கு ஒரு பயனும் இல்லை என்பதின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்திருந்த புனித அந்தோனியார் ஆத்துமாக்களை இயேசுவிடம் கொண்டு வருவதற்காக இரவு பகல் பாராமல் உழைத்தார். விண்ணகத்திலே செல்வத்தை சேர்த்து வைப்பதுதான் அவருடைய நோக்கமாகவே இருந்தது. அவருடைய வாழ்நாட்களிலே நடந்த ஒரு சம்பவம், ஒரு நகரத்திலே ஒரு பெரிய செல்வந்தர் மரித்து போய்விடுகிறார். ஆகவே அந்த செல்வந்தருடைய அடக்கச் சடங்கிலே மறையுரை ஆற்றுவதற்காக புனித அந்தோனியாரை வற்புறுத்தி அழைத்திருந்தார்கள். புனித அந்தோனியாரும் அங்கு சென்றார். மறையுரை ஆற்றுகின்ற நேரம் வந்தது. பணக்காரர் அல்லவா, ஏராளமான மக்கள் அந்த அடக்கச் சடங்கிலே கூடியிருந்தார்கள். எல்லாரும் இந்த பணக்காரரை பற்றி புனித அந்தோனியார் புகழ்ந்து பேச போகிறார் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆனால் அந்தோனியாரோ அவரை பற்றி வேறு விதமாக பேசினார். இந்த மனிதன் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் இந்த உலகத்திலே செல்வத்தை சேர்ப்பதற்காகவே செலவழித்தார். இவர் விண்ணுலகத்திலே ஒரு செல்வமும் சேர்த்து வைக்கவில்லை. இவருடைய இதயம் இப்பொழுது விண்ணுலகிலே இல்லை, மாறாக இவர் சேர்த்து வைத்த பணப்பெட்டியில் தான் இருக்கிறது. வேண்டுமென்றால் நீங்களே போய் இவருடைய பணப்பெட்டியை சோதித்து பாருங்கள் என்று கூறினார். அங்கே இருந்தவர்கள் அவருடைய பணப்பெட்டியை போய் பார்த்த பொழுது அந்த செல்வந்தனுடைய இதயம் அந்த பணத்திற்கு மத்தியிலே, செல்வத்திற்கு மத்தியிலே துடித்துக் கொண்டு இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆம் அன்பானவர்களே, புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவை ஆதாயமாக்கிக் கொள்வதற்காக எல்லாவற்றையும் குப்பை என கருதினார். இன்றும் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். நாம் விண்ணுலகத்திலே செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டும். இவ்வுலகத்து செல்வத்தை எல்லாம் பூச்சியோ துருவோ அழித்துவிடும், திருடரும் கண்ணமிட்டு திருட விடுவர். ஆனால் விண்ணகத்திலே செல்வத்தை சேர்த்து வைக்கின்ற பொழுது, இயேசுவிடம் சேர்த்து வைக்கின்ற பொழுது, ஒப்பற்ற செல்வமாகிய நாம் இயேசுவை ஆதாயமாக்கி கொள்ளுகின்ற பொழுது அது நமக்கு இழப்பாகவே இருக்காது. இதுதான் புனித அந்தோனியார் நமக்கு சொல்லுகின்ற மாபெரும் உண்மையாக இருக்கிறது. இரண்டாவதாக, அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய நாவானது இன்றும் அழியாமல் இருக்கிறதை நாம் பதுவா நகரிலே காண முடியும். ஏன் இவருடைய நாவு மட்டும் அழியவில்லை?
காரணம், இவருடைய நாவு எப்பொழுதும் இறைவனுடைய வார்த்தைகளை போதித்துக் கொண்டே இருந்தது, இறைவனை புகழ்ந்து கொண்டே இருந்தது. இவருடைய வாயிலிருந்து தீமையான சொற்களோ பாவமான வார்த்தைகளோ வரவில்லை. புனித புனவேந்தர் என்பவர் புனித அந்தோனியாருடைய நாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது கூறுவார், இந்த நாவானது இந்த மண்ணுலகிலே வாழ்ந்த பொழுதெல்லாம் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இருந்தது. தான் மட்டுமல்ல, தன்னோடு இருந்தவர்களையும் இறைவனை புகழ வைத்தது. ஆகவேதான் இவருடைய நாவு அழியாமல் இருக்கிறது என்று சொல்லுவார். அன்பானவர்களே, நாம் நம்முடைய நாவை எதற்காக பயன்படுத்துகிறோம்? இறைவன் ஏன் நமக்கு நாவை கொடுத்திருக்கிறார்? மற்றவர்களை பற்றி தீர்ப்பிடுவதற்கா, அல்லது மற்றவர்களை பற்றி புரணி பேசுவதற்கா, அல்லது தீமையான காரியங்களுக்கு நம்மை பயன்படுத்துவதற்கா இறைவன் நமக்கு நாவை கொடுத்திருக்கிறார்? நம்முடைய நாவினால் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கேட்கப்படும் என்று வேதாகமத்திலே நாம் படிக்கின்றோம். புனித யாகப்பர் சொல்லுவார், நாவானது மிகவும் கொடியது, தீயை போன்றது. ஒரு சிறிய தீப்பொறி எப்படி பெரிய காட்டையெல்லாம் அழித்து விடுகிறதோ அப்படியாய் மனிதனுடைய வார்த்தையானது மக்களை அழிக்கக்கூடியது. அது கொடிய நஞ்சு நிறைந்தது, அது மனிதனை அழிக்கக்கூடியது, சாவை வருவிக்கக்கூடியது என்று யாகப்பர் தான் எழுதிய நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 6 8 முடிய உள்ள இறை வார்த்தைகளிலே வாசிக்க முடியும். நீதிமொழி ஆகமம் 18:21 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஒரு மனிதன் வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே. ஆம் அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய நாவிலே தான் இருக்கிறது. நாம் நல்ல வார்த்தைகளை, கடவுளுடைய வார்த்தைகளை நாம் பேசுகின்ற பொழுது, சொல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். எப்பொழுது நம்முடைய நாவினாலே மற்றவர்களை பற்றி புரணி பேசுகிறோமோ, தீமையான காரியங்களுக்காக பயன்படுத்துகிறோமோ, தீயதை பேசுகிறோமோ, தீர்ப்பிடுகிறோமோ, அப்பொழுது அவைகள் நம்மை அழிவுக்கு இட்டு செல்லும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆகவேதான் நம்முடைய தாவீது ராஜா தான் எழுதிய திருப்பாடலிலே சொல்லுவார், 141ஆம் திருப்பாடலிலே, ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வைத்தருளும், என் இதழ்களின் வாயின் இதழ்களிலே காவலாளியை வைத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். நாமும் அப்படியாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இறுதியாக அன்பானவர்களே, புனித அந்தோனியார் நாம் கேட்டதை எல்லாம் பெற்றுக் கொடுப்பவராக இருக்கின்றார். சிறப்பாக பொருட்கள் காணாமல் போகின்ற பொழுது அவரிடம் செபித்து அந்த காணாமல் போன பொருட்களை மக்கள் பெற்றுக்கொள்வதை இன்றும் காணுகின்றோம். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நிறைய தொலைத்திருப்பீர்கள். பாவத்தினால் உங்களுடைய ஆன்மாவை தொலைத்திருப்பீர்கள். கொரோனா தொற்று நோயினால் உங்களுடைய செல்வத்தை இழந்திருப்பீர்கள், வேலையை இழந்திருப்பீர்கள், நோயினாலே உடல்நலத்தை இழந்திருப்பீர்கள். இழந்தது எல்லாவற்றையும், காணாமல் போன எல்லாவற்றையும் மீண்டுமாக தன்னுடைய இறைமகனிடம் பேசி பெற்றுத் தருகிறவர் தான் புனித அந்தோனியார். நாம் இப்பொழுது அவரிடம் செபித்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி செபிப்போமா? எங்கள் விண்ணக தந்தையே, இரக்கம் உள்ளவரே, புனித பதுவை அந்தோனியாரை எங்களுக்காக பரிந்து பேசி உம்மிடமிருந்து வரங்களை எல்லாம் பெற்றுக் கொடுப்பவராக எங்களுக்கு நீர் தந்தீரே, அதற்காய் நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். புனித அந்தோனியாரே, உம்மிடம் கேட்ட வரங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுப்பவரே, இந்த நாளிலே கூட இதோ உம் பிள்ளைகளுக்காக நாங்கள் அனைவரும் சேர்ந்து உம்மிடம் மன்றாடுகிறோம். எங்களுக்கு தேவையானது அனைத்தையும் நீர் இறைமகன் இயேசுவிடம் பரிந்து பேசி பெற்றுத்தரும்படியாய் உம்மிடம் மன்றாடுகிறோம். சிறப்பாக இந்த கொரோனா தொற்று நோயினாலே பலவற்றை இழந்தவர்களாக, பல காணாமற் போனதாக எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறோம். சிறப்பாக இந்த தொற்று நோய் காலத்திலே தங்களுடைய வேலையை இழந்திருக்கின்ற அனைவருக்கும் அந்த வேலை வாய்ப்பை மீண்டும் பெற்றுக் கொடுப்பீராக. பணத்தை இழந்திருக்கின்ற அனைவருக்கும் பணத்தை மீண்டுமாக பெற்றுக் கொடுப்பீராக. மாத சம்பளத்தை இழந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மாத சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பீராக. வீட்டை, வாசலை, நிலத்தை, நகையை இழந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு அவையெல்லாம் மீண்டும் பெற்றுக் கொடுப்பீராக. புனித அந்தோனியாரே, இந்த உலகத்து செல்வத்தை மாத்திரமல்ல, எங்களுக்கு விண்ணுலக செல்வத்தையும் பெற்றுத்தாரும்.
சிறப்பாக எங்களுடைய ஆன்மா பாவத்தினாலே காணாமல் போயிருக்கிறது. எங்களுடைய இதயம் இந்த உலகத்திலேயே பற்று கொண்டதாய் இருக்கிறது. எங்களுடைய பாவம், நாங்கள் மனம் திரும்பி வாழ்வதற்காக நீர் இறைமகனிடம் பரிந்து பேசி எங்களுடைய ஆன்மா பரிசுத்தமாகும்படியாக எங்களுக்கு வரத்தை பெற்றுத்தார். எங்களுடைய நாவானது எப்பொழுதும் இறைவனுடைய வார்த்தைகளையே பேச, இறைவனையே புகழ்ந்து பேச நீர் உம்முடைய இறைமகன் இயேசுவிடம் பரிந்து பேசி எங்களுக்கு பெற்றுத்தார். புனித அந்தோனியாரே, சிறப்பாக நோயினாலே வியாதியினாலே உடல் நலத்தை இழந்து போயிருக்கின்ற, காணாமல் போயிருக்கின்ற உடல் நலத்தை மீண்டும் பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுப்பீராக. பிள்ளைகளிடம் இருக்கின்ற எல்லா நோய்களுக்காக நீர் பரிந்து பேசி உடல் நலத்தை பெற்றுத்தார். சிறப்பாக யாரெல்லாம் இதய வியாதியினாலே துன்பப்படுகிறார்களோ அவர்களுடைய வியாதி குணமாகட்டும். இன்னுமாய் அல்சர் வியாதியினால் உள்ளவர்கள், கேன்சர் வியாதியினால் உள்ளவர்கள், முதுகு வலி உள்ளவர்கள், இன்னுமாய் தோள்பட்டை வலி உள்ளவர்கள், கண்ணிலே குறைபாடு உள்ளவர்கள், நாவிலே குறைபாடு உள்ளவர்கள், காது கேட்பதிலே குறைபாடு உள்ளவர்கள் அனைவருக்கும் உடல் நலத்தை நீர் பரிந்து பேசி பெற்று தருவீராக. முதுகு எலும்பிலே குறைபாடு உள்ளவர்களுக்கு, தேய்மானம் உள்ளவர்களுக்கு நல்ல உடல் நலத்தை நீர் கட்டளை இடுவீராக. மேலுமாக உடல் வியாதியிலிருந்து நீர் பிள்ளைகளுக்கு விடுதலை பெற்று தருவீராக. கேன்சர் வியாதியிலிருந்து, இடுப்பு வலியிலிருந்து, கால் வலியிலிருந்து, நரம்பு மண்டலங்களில் உள்ள வியாதிகளிலிருந்து, எலும்பு மண்டலங்களில் உள்ள வியாதிகளிலிருந்து உன் பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை இந்த நேரத்திலே பெற்றுத்தரும்படியாய் ஜெபிக்கிறோம். புனித அந்தோனியாரே, உம்மிடம் கேட்பவர்கள் அனைவருக்கும் நீர் பரிந்து பேசி நீர் பெற்று தருவதை தருகின்றீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட உன் பிள்ளைகளாகிய நாங்கள் கேட்ட வரங்கள் அனைத்தையும் இறைமகன் இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி பெற்று தருவீராக. இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆமென்.